நல்ல க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சிறிதளவு பொடிதான் நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 வெங்காயத்தை அரைச்சிட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதனுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அதனுடைய பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிதமான ஹீட்டில் வச்சு எடுத்த பிறகு தேவைக்கேற்ப வாட்டர், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டவ்வில் கொதிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டரில் பன்னீரை நல்லா பொரிச்சிட்டு, அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்க மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரில் 4 பன்னீரை அரைச்சிட்டு அதை விழுத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டான க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, நான், பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.